இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 31வது நாள். 31வது நாளாகி இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் கடவுளுடைய பொற்பாதத்தில் வைத்து ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் தொடங்குவோம். முடிந்தால் கண்களை மூடியவாறு ஒரு ஜெப உணர்வோடு பயபக்தியோடு இந்த சிறு ஜெபத்தில் கலந்து கொண்டால் நன்றாக இருக்கும். ஜெபிப்போமாக. எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி நடத்தி வருகின்ற அன்பு தந்தையே இறைவா, இதோ 31வது நாளாகி இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் உம்முடைய பொறுப்பாத்து நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே, எங்களை வழி நடத்தியறோம். இன்றைய சிந்தனைகளில் யாரெல்லாம் கலந்து கொள்கிறார்களோ அந்த சகோதர சகோதரிகள் அனைவரையும் அவர்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தலும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையால் எங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நாங்கள் மீண்டும் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் தொடர்ந்து செல்லக்கூடிய அந்த நம்பிக்கை எங்களுக்கு தருகிறேன். சோர்ந்து போகின்ற எங்களுக்கு அந்த வார்த்தை, உம்முடைய வார்த்தை ஆறுதலாக அமைகிறது. அன்பிறைவா, எவ்வாறு சமாரிய ஊர் பெண் இயேசுவின் வார்த்தையால் தொடப்பட்டு புதிய வாழ்வை பெற்றாலும், எவ்வாறு சக்கையு இயேசுவால் தொடப்பட்டு புதிய வாழ்வை பெற்றாரோ, அதே போல நாங்களும் இயேசுவால் தொடப்பட்டு ஒரு புதிய வாழ்வு நாங்க வாழ, இன்னும் அவரை நாங்கள் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள, அவரோடு நெருங்கி வாழ, நெருக்கமாக வாழ எங்களுக்கு இந்த தியானம், இன்றைய சிந்தனைகள் உதவியாக இருக்கட்டும்பா. அதற்காக உம்முடைய ஆவியானவரை எங்கள் மேல் பொழிந்தரலும். இந்த மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய தியானத்தின் 7வது கட்டத்தில் அல்லது 7வது பகுதியில் இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம், உயிர்ப்பு இவற்றின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை தொடக்கத்திலிருந்தே நாம் பார்த்து வருகிறோம். இது மிக முக்கியமான ஒரு தியானம் என்று சொல்லலாம். ஏன்னா இயேசுடைய சிலுவை மரணம், உயிர்ப்பு தான் கிறிஸ்தவ வாழ்வின் மையமாக இருக்கிறது. அதுதான் சென்டர். அதை பற்றி தான் முழுக்க நாம் தியானித்து வருகிறோம். இந்த வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கு நாம் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஒரு சிலர் சொல்லுவார்கள், எங்க வாழ்க்கை, என்னோட வாழ்க்கை ஒரு மெஷினை போல தான் போயிட்டு இருக்குவாங்க. அது கேட்க எவ்வளோ வேதனையா இருக்கும் தெரியுமா? காலையில எழுந்திருக்கிறோம், வேலைக்கு போறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், மீண்டும் மறுநாள் எழுந்திருக்கிறோம், வேலைக்கு போறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம். ஒரு வாழ்க்கையில ஒரு லைஃப், ஒரு உற்சாகம் இல்லை, நம்பிக்கை இல்லை, ஒரு சோர்வு, ஒரு மெஷின் போல. அது அவங்க சொல்றத பார்க்கும்போது அவ்வளவு வருத்தமா இருக்கும் கேட்க. சும்மா ஒரு மெஷின் மாதிரி போயிட்டு இருக்காங்க, நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு மெஷினை போல, டெய்லி ரொட்டீன். ஒரு துடிப்பு இல்லை. கிறிஸ்தவ வாழ்வுன்ற ஒரு துடிப்பு இருக்க வேண்டும். அந்த துடிப்பு இல்லை. நம்ம அப்பாக்கு எப்படி வேதனையா இருக்கும் இது கேட்க. நம்முடைய வானக தந்தைக்கு இதை கேட்கும் போது, இதை அறியும் போது, எவ்வளவு தெரியும் போது எவ்வளவு வேதனையா இருக்கும். அன்பார்ந்தவர்களே, இது கிறிஸ்தவ வாழ்வு அல்ல. ஏன் இப்படி மெஷின் மாதிரி போயிட்டு இருக்கோம்? ஒரு காரணம் நம்ம நேற்று சிந்தித்தது போல, உள்மன காயம் எங்கேயோ ஆழத்துல இருக்கலாம், எங்கேயோ நம்ம கூட தெரியாம இருக்கலாம், ஆழத்துல எங்கேயோ அது இருக்கிறது. அதனால இந்த தியானத்துல அந்த காயங்கள் குணமடைய வேண்டும். கடவுள் சொன்னாரு, படசெல்லாம் மறந்துரு, அதை குறித்து சிந்திக்காதன்னு சொல்றாரு. எப்படி மறக்க முடியும்? மறக்க முடியாதுதான். ஆனா கடவுளே அது வழி செஞ்சுதானே சொல்றாரு. இப்போ நம்மளை வேதனைப்படுத்தியவர்களை நாம் நினைக்கும் போது வேதனை வருகிறது, வேதனை அதிகமாகிறது. நம்மளை காயப்படுத்தியவர்களை நாம் நினைக்கும் பொழுது காயம் அதிகமாகிறது.
ஆனா கடவுள் என்ன செய்யறாரு? தூய ஆவியானவரே நம்ம அன்பு, அது ஆப்போசிட் செய்யறாரு. நம்ம அன்பு செய்தவரே கொண்டு வராரு. இது வேதனை துக்கத்தை தந்தவர்கள் நினைக்கும் பொழுது நமக்கு காயம் அதிகமாகுது, மறக்க முடிய மாட்டேங்குது. இன்னும் கோபமா தான் வருது, எரிச்சல் தான் வருது, சோர்வு தான் வருது. ஆனா ஆப்போசிட்டா கடவுள் தூய ஆவியானவர் என்ன செய்யறாரு? அந்த இயேசுவை கொண்டு வராரு. ஆப்போசிட்டா அவர் எவ்வளவா நம்ம அன்பு செய்தார், அவர் எவ்வளவா நம்மை நேசித்தார், அவர் எவ்வளவா அவருடைய உயிரை நமக்காக கொடுத்தார். ஆப்போசிட்டா. அப்ப அந்த உறவை கொண்டு வரும்பொழுது இது மறக்க முடியும், இல்லைன்னா மறக்க முடியாது. அதான் கடவுளுடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்படும் போதுதான் மறக்க முடியும். அந்த அன்பு அதிகமாக 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 இது அப்படியே சின்னதாய் போயிட்டு இருக்கு, அப்படியே குறைஞ்சு 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 போவுங்க. இப்போ இரவு நேரத்துல ராத்திரியில நட்சத்திரங்கள் எல்லாம் பார்க்கிறோம். ஆனா சூரியன் அப்புறம் மட்டும் சூரியன் ஒரு நேரத்துல உதிச்சு அப்படியே வரும் பாருங்க. சூரியன் உதிக்க 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 அந்த நட்சத்திரம் எல்லாம் எங்க போனதுன்னே தெரியாது. எங்க போறது தெரியாது. இந்த சூரியத்தோட பிரகாசம் அதிகமாக 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 அந்த நட்சத்திரம் எல்லாம் எங்க போன்னு தெரியாது. நம்ம ஒண்ணும் சேதவில்லை, அது எங்கேயோ போயிருச்சு. நம்ம ஏன் மறக்க முடியாத கூட இந்த இயேசுடைய அன்பு, அந்த பிரகாசம், அந்த இரக்கம், அந்த பரிவு, அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அதிகமாக 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 இதெல்லாம் அப்படியே மறைந்து விடும். நம்ம கஷ்டப்பட்டு கையை காலை போட்டு அடிக்க தேவையில்லை. அதற்காகத்தான் தியானம், அதுக்காகத்தான் கடவுளுடைய வார்த்தை, அதுக்காகத்தான் தூய ஆவியானவர் எல்லாம் நம்ம கொடுத்திருக்காரு கடவுள். அப்ப அதெல்லாம் மறக்கணும். ஏது நம்மளை காயப்படுத்தியது, நம்மளை துக்கப்படுத்தியது, வேதனைப்படுத்திய அந்த சம்பவங்களும் அது செஞ்ச நபர்களையும் ரெண்டுமே நம்ம மறக்கணும். ஆனா அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு சில காரியங்கள் நம்ம மறக்க கூடாது. அது நம்முடைய ஞாபகத்துக்கு கொண்டு வரணும், நம்முடைய மனதில் எப்பவுமே கொண்டு வரணும். அது என்ன? அது நம்ம முன்னாடிலாம் எந்த நிலையில் இருந்தோமோ இப்ப நம்ம கடவுள் எந்த நிலையை கொண்டு வந்திருக்காரு அது நினைக்கணுங்க. நான் எவ்வளவு மோசமான நிலையில் நாம் இருந்தோமோ அது, ஆனா இப்பொழுது கடவுள் எவ்வளவு உயர்ந்த ஒரு நிலை கொண்டு வந்தாரோ அதை நினைக்கும் போதெல்லாம் ஒரு நன்றி. அதனால கடவுளை நன்றி நன்றி. ஏன்? அந்த பழைய நிலையிலிருந்து இப்ப புதிய ஒரு நிலையை கொண்டு வந்திருக்காரு. இது வேற காரியங்கள் நாம் ஞாபகப்படுத்தணும். குறிப்பா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு இன்றைக்கு நாம் ஏங்க உட்கார்ந்தது, எப்படி, என்ன காரணம்? இயேசுடைய வார்த்தை கேட்க இது எப்படி கடவுள் எப்படி நடக்குது? இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுடைய வார்த்தை தியானிக்கிறோம், சிந்திக்கிறோம், இறை வார்த்தையை கேட்கிறோம். இது எப்படி தானே வந்துச்சா? நோ 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 நோ, இது அப்படி வரல. இந்த வாய்ப்பு நமக்கு இல்லாமல் இருந்துச்சு. இதுக்கும் நம்ம தகுதி அற்றவர்களாக ஒரு முறை இருந்தோம் ஒரு காலத்துல. இந்த உலகத்துல யூதர்களை பொறுத்த மட்டில் 2 குரூப் தான், 2 குரூப் மக்கள் தான், பல குரூப் கிடையாது. ஒன்று யூதர்கள், இன்னொன்னு யூதர்கள் அல்லாதவர்கள், அவர்கள் பிறனத்தார். ஒன்று யூதர்கள், இன்னொன்னு யூதர்கள் அல்லாதவர்கள், அனைவரும் பிறனத்தார். நம்ம யூதர்களா இல்ல, நம்ம யூதர்கள் அல்லாதவர்கள். அப்ப யூதர்களுடைய பார்வையில் நாமெல்லாம் ஒரு காலத்துல பிற இனத்தார். நமக்கு எந்த கடவுளுடைய ஆசீர்வாதத்திற்கு எந்த தகுதியும் கிடையாது. யூதர்களுக்கு தான் அந்த தகுதி இருந்துச்சு. யூதர்கள் நம்ம பிற இனத்தாரா வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு தரல, கிடைக்கல. இங்க பாருங்க, கடவுள் பழைய ஏற்பாடுல பார்த்து சில சம்பவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நமக்கு வியப்பா இருக்கும். சில நேரம் நம்ம கோபம் கூட வரும். ஆனா கடவுள் அதான் வச்சிருக்காரு. நம்முடைய நிலைமை நம்ம ஒரு காலத்துல எப்படி இருந்தோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஒரு முறை யோனா இறை வாக்கினர் நினைவே பட்டணத்துக்கு அனுப்பினார். யோனா புத்தகத்துல வாசிக்கிறோம். நினைவே மக்கள் பிற இனத்தார், யோனா யூதர். கடவுள் சொன்னாரு, போய் அவர்களுக்கு இறை வார்த்தை போதிப்பா, ரொம்ப பாவத்துல இருக்காங்க, அப்படி போதி, அவங்க மனம் மாறணும். யோனா என்ன செஞ்சாரு? நோ, நான் போக மாட்டேன், நீ போனாரு கடவுள். ஆனா யோனா என்ன செஞ்சாரு? அங்க போற பதிலா கப்பல் எடுத்து வேற இடத்துக்கு போயிட்டாரு. கடவுளை செஞ்சாரு, யோனாவை கடல்ல விழ வச்சு ஒரு மீனுக்குள்ள அவர் போனாரு. அப்புறம் மனம் மாறினார். அப்புறம் இதனால என்ன யோனா என்ன செஞ்சாரு? நினைவே பட்டத்துக்கு போனாரு, அப்புறம் போதிச்சாரு. அப்ப கூட ஒரு முழு உள்ளத்தோட போதிக்கல. ஏன் அங்க தயங்குறாரு இவரு? ஏன்னா அவங்க மனம் மாறிட்டாங்கன்னா கடவுளுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைச்சிரும்ல.
இந்த ஆசீர்வாதம் யூதர்களாய எங்களுக்கு மட்டும் தானே தகுதி இருக்கு. எப்படி அவங்களுக்கு போலாம்? எப்படி அவங்களுக்கு கடவுளை ஆசீர்வதிக்கலாம்? Who are they? பிற இனத்தார். அவங்களை எப்படி ஆசீர்வதிக்கலாம்? யூதர்களுடைய அந்த ஆலயத்துல, ஜெருசலேம் ஆலயத்துல எல்லா இடம் யூதர்களை தான். நம்ம பிற இனத்தாருக்கு எங்க தெரியுமா? வெளியே, அந்த ஆலயத்திற்கு வெளியே. அந்த இடத்துலதான் இந்த யூதர்கள் என்ன செஞ்சாங்க? தலைமை குருக்கள், அவங்க குருக்கள் என்ன செஞ்சாங்க? ஆடு மாடு வித்துட்டு இருந்தாங்க. பிற இனத்தார் இருக்க வேண்டிய இடத்துல, நிக்க வேண்டிய இடத்துல தான் இந்த வியாபாரம் நடந்துட்டு இருந்துச்சு. அவங்களாம் மைண்ட் பண்ணல. பிற இனத்தாருக்கு நிக்க இடம் என்ன? இது நாங்க வியாபாரம் போடுற இடம். ஆனா யூதர்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் பிளேஸ். இயேசு சாட்டை கொண்டு வந்துட்டாரு. அப்ப நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு பிற இனத்தார மோசமா பார்த்தாங்க. தூய ஆவியை பெற்ற பிறகு இந்த யூதர்கள் தூய ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்ற பிறகு கூட இந்த மனசு மாறல. அந்த அளவுக்கு கடினமா இருந்தாங்க. திருத்தூதர் பணி 10வது அதிகாரம், திருத்தூதர் பணி 10வது அதிகாரம். அங்க அந்த முழு அதிகாரம் வாசிச்சா நல்லா இருக்கும். இருந்தாலும் 44ல இருந்து 46 முடிய வாசிச்சு பாருங்க. முடிஞ்சா தொடக்கத்துல இருந்தே வாசிங்க. அப்புறம் மட்டும் 44ல இருந்து 46 முடிய வாசிங்க. திருத்தூதர் பணி 10வது அதிகாரத்துல, ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ். அங்க பிற இனத்தாருக்கே திருத்தூதரான பேதுரு வந்து இயேசுவை பத்தி போதித்து கொண்டிருந்தார். போல பிற இனத்தார்கிட்ட போன்னு சொன்னா கடவுள் போச்சுனார் போல. அப்புறம் சில காரியங்கள்லாம் சொல்லி கொடுத்து, சில தெளிவுகள்லாம் கொடுத்து, வானதூதர் அனுப்பி எவ்வளவோ கஷ்டப்பட்டு கடவுள் இவரை வச்சார். அப்புறம் போயிட்ட பிறகு இயேசுவை பத்தி அவங்க போதிச்சார் பிற இனத்தாருக்கு. 10வது அதிகாரம் அந்த பிற இனத்தாருக்கு பேதுரு போதிக்கிற பகுதி. அந்த கடவுளுடைய வார்த்தையை பேதுரு போதித்து கொண்டிருந்த பொழுது தூய ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கி வந்துட்டாரு. அவர்களை ஆட்கொண்டு விட்டார், வந்துட்டாரு, அவங்க மேல வந்துட்டாங்க. இதை இவங்களால ஏத்துக்க முடியல யூதர்களால. How is it possible? எப்படி தூய ஆவியானவர் அவங்க மேல வரலாம்? அவங்க வியப்படைஞ்சாங்க, ஆச்சரியப்பட்டாங்க. அதான் திருத்தூதர் பணி 10வது அதிகாரம் 44ல இருந்து 46 முடிய நம்ப முடியல. ஷாக்டு. அந்த கடவுள் வாக்களித்த ஆசீர்வாதங்கள்லாம் யூதர்களாய நமக்கு தானே, எப்படியா இவங்களுக்கு கிடைச்சது? அது மாதிரி நாம எந்த நிலையில் ஒரு காலத்துல இருந்தோம். ஆனா இயேசுவின் இரத்தத்தால் நாம் கடவுளுக்கு அருகில் கொண்டு வரப்பட்டோம். இயேசுவின் இரத்தத்தால். இது எங்க வருது நம்ம பார்க்கணும். எபேசியராகமம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை பார்ப்போம். எபேசியர் 2வது அதிகாரம் 12வது வசனமும் 13வது வசனமும் 12வது வசனத்தை பார்ப்போம். பிற இனத்தாரை பற்றி பவுலடிகளார் சொல்லுகிறார். பிற இனத்தாரை பற்றி பவுலடிகளார் சொல்லுகிறார். நீங்கள் ஒரு காலத்துல, ஏன்னா அவர் யூதரு, அதனால நாம் அப்படின்னு சொல்ல முடியாது, நாங்களும் சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு காலத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தீர்கள். இஸ்ராயல் சமுதாயத்திற்கு புறம்பானவர்களாக இருந்தீர்கள். வாக்குறுதிகள் கொண்ட உடன்படிக்கைக்கு அந்நியராக இருந்தீர்கள். எதிர்நோக்கு இல்லாதவர்களாக, ஹோப் இல்ல, நம்பிக்கை இல்ல, எதிர்நோக்கு இல்லாதவர்களாக இருந்தீர்கள். கடவுள் நம்பிக்கை அற்றவர்களாக இருந்தீர்கள். இதெல்லாம் 12வது வசனம் பிற இனத்தாரை பத்தி. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் இருந்தீர்கள். இஸ்ராயல் சமுதாயத்திற்கு புறம்பானவர்களாக இருந்தீர்கள். வாக்குறுதிகள் கொண்ட உடன்படிக்கைக்கு அந்நியராக இருந்தீர்கள். எதிர்நோக்கு இல்லாதவர்களாக இருந்தீர்கள். கடவுள் நம்பிக்கை அற்றவர்களாக இருந்தீர்கள். அடுத்து 13வது வசனம் பவுலடிகளார் அழகா சொல்றார். ஆனால் இப்பொழுது, சுருக்கமா சொல்றேன், இயேசுவின் இரத்தத்தால் நீங்கள் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். You are brought close. எங்கெங்கயோ இருந்தீங்க, எங்கெங்கயோ விழுந்து கிடந்தீங்க. இப்பொழுது இயேசுவின் அந்த பரிசுத்தமான இரத்தத்தால், அந்த சிலுவை மரணத்தால் நீங்கள் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். அதை தொடர்ந்து நீங்க அந்த 14வது வசனத்துல வாசிங்கன்னா, எபேசியர் 2 மீண்டும் தொடர்ச்சியா அந்த 14ல இருந்து 16 முடிய வாசிங்கன்னா, அங்க எழுத பவுலடிகள் சொல்லுகிறாரு, அந்த எதிர்ப்பு சுவர், அந்த பகை என்னும் சுவர், பகமை என்னும் அந்த சுவர், the compound of enmity, அத கடவுள் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணத்தை உடைச்சிட்டார். பவுலடிகள் நமக்கு சாதகமா பேசுறாரு, அதை உடைச்சிட்டார். இப்ப யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ பிற இனத்தாரோ ஒண்ணும் கிடையாது. எல்லாம் இயேசுவின் உடல்ல ஒண்ணு.
உறுப்பினர்கள். we are one. இது யூதர்களுக்கு மட்டும், அவங்களுக்கு மட்டும் கிடையாது. எல்லாம் பிற இனத்தால் நீங்கள் அருகில் கொண்டு வரப்பட்டீர்கள். இயேசு சிலுவை மரணத்தால் இந்த சுவரை உடைச்சிட்டாரு. நம்ம உடைக்க வேணாம், அவரை உடைச்சாரு. அதனால நம்ம ஒன்னாயிட்டோம். இப்ப எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நமக்கு உரிமை உண்டு. உரிமை உண்டுங்க. நம்ம கடவுள் நம்ம எந்த நிலையிலிருந்து எங்க கொண்டு வச்சுட்டு பாருங்க. இதை நம்ம உணர்றோமா? இந்த இயேசு இல்ல, இது நமக்கு வியாதி குணமாவது, தீயாவின் விடுதலை பெறுறோம், வேலை கிடைக்குது, திரும்ப நாளைக்கு, இதெல்லாம் ஓகே. ஆனா இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நம்ம முன்னாடி நம்ம எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். ஒண்ணு, நன்றி உள்ளவர்களாக இருப்போம். ரெண்டாவது, தாழ்ச்சி எப்பவுமே வரும், பெருமை வராது. நான் அந்த ஜாதி, நான் இந்த ஜாதி, நான் இந்த குடும்ப பாரம்பரியத்தை சார்ந்தவன், ஒன்னும் வராது. நம்ம முன்னாடி எந்த நிலையில இருந்தோம் அப்படின்னு நினைச்சோம்னா இது மறக்க கூடாது. அதற்காகத்தான் கடவுள் பைபிளை எழுதி வச்சிருக்காரு. இப்போ இயேசுவின் ரத்தத்தால் நம்ம அருகில் கொண்டு வரப்பட்டோம். சோ க்ளோஸ். எந்த அளவு கடவுள் நம்ம உயர்த்திருக்காரு. திருப்பி பவுலடிகள் இதை பேதுரு சொல்றாரு பாருங்க. பேதுரு இதை பத்தி எப்படி சொல்றாரு? 1 பேதுரு 2வது அதிகாரம் 9-10 வசனங்கள். 1 பேதுரு, 1 பீட்டர், 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனமும் 10வது வசனமும். அவர் இன்னும் அழகா சொல்லுவாரு நம்முடைய நிலை. இப்ப நம்ம எப்படி எந்த நிலையில் இருக்கோம், இப்போ அந்த நிலையில இருந்து இப்ப நம்ம எந்த நிலையில், நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், யுவர் சோசன் ரேஸ். நீங்கள் கடவுளாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர். அதெல்லாம் தியானிக்கும் அந்த வார்த்தைகள்லாம் அரச குருத்துவ கூட்டம், ராயல் ஃபேமிலிங்க. அரச ஃபேமிலி, அரச குடும்பங்க, ராஜாவோட குடும்பம். அரச குருத்துவ திருக்கூட்டம், பிரீஸ்ட்லி, ராயல் பிரீஸ்ட். தூய மக்கள் இனத்தார், தூய, சோ ஹோலி, தூய மக்கள் இனத்தார். கடவுளுடைய உரிமை பேரான மக்கள். கடவுளுடைய உரிமை, இஸ் ஓன் பொசஷன். ஒரு காலத்தில் நீங்கள் மக்கள் அல்லாதவர்களாக இருந்தீர்கள். இப்போது நீங்கள் கடவுளுடைய சொந்த மக்கள். கடவுளுடைய சொந்த மக்கள். ஒரு காலத்தில் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது இரக்கம் பெற்றுள்ளீர்கள். எங்க கொண்டு போய் கடவுள் நம்மளை வச்சிருக்காரு பாருங்க. இதை நாம் எப்படி மறக்க முடியும்? சிலுவையில் நாம் இயேசு நமக்கு பெற்று தந்த ஆசீர்வாதம்லாம் பார்க்கும்போது எல்லாத்தையும் பார்க்கணுங்க. ஏதோ எனக்கு பிடிச்சது மட்டும் பார்க்கறது அப்படி கிடையாது. இறை வார்த்தை போதிக்கிறவர்கள் இறை வார்த்தை முழு நற்செய்தியும் போதிக்கணும். முழு நற்செய்தியும் போதிக்கணும். எவ்வளவு கேவலமான நிலையில் நாம் ஒரு காலத்துல பிற இனத்தாரை நாம் இருந்தோம். இப்பொழுது கடவுள் எங்க போய் வச்சிருக்காரு, எங்க கொண்டு வச்சிருக்காரு. அன்பார்ந்தவர்களே, அந்த லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரத்துல சென்ற ஆண்டு தியானத்துல பருவம் 3 தியானிக்குமே நம்ம பார்த்தோம். லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரத்துல இயேசு ஒரு இடத்துல அந்த பிரசங்கத்துல ஜெப கூட்டத்துல ஆலயத்துல ஜெப ஆலயத்துல சொல்லுவாரு, வேற வித்தியாசமா சொல்லுவாரு. அதாவது உங்களுக்கு மட்டும் இல்ல ஆசீர்வாதம், பிற இனத்தாருக்கும் ஆசீர்வாதம் உண்டுன்னு சில எடுத்துக்காட்டுலாம், ஏலியாவோட எடுத்துக்காட்டு, இறைவாக்கன எலிசாவோட எடுத்துக்காட்டுலாம் சொல்லுவாரு. பிற இனத்தாருக்கும் ஆசீர்வாதம் இருக்குன்னு சொன்ன உடனே ஜெப ஆலயத்தில் இருந்தவங்க, உலகத்து மக்கள் கிடையாது, மத்த மக்கள் கிடையாது, ஜெப ஆலயத்தில் ஜெபிக்க வந்தவர்கள், கடவுளுடைய வார்த்தை கேட்க வந்தவங்க, அந்த இயேசுவை ஜெப ஆலயத்திலிருந்து இழுத்து போனாங்க. தர தரன்னு இழுத்தாங்களாம். தரன்னு இழுத்து போனாங்க. ஒரு மலை உச்சிக்கு கொண்டு போனாங்க, இழுத்துட்டு கொண்டு போனாங்க, தூக்கிட்டு போல. எப்படி இவர் சொல்லலாம் எங்களுக்கு தான் ஆசீர்வாதம், எப்படி பிற இனத்தார் கடவுள் ஆசீர்வதிக்க முடியும்? இன்னும் இழுத்து போய் அந்த மலை உச்சிலிருந்து கீழே தள்ள பார்த்தாங்க. ஏதோ தந்தை விடல, ஏன்னா அவருடைய நேரம் இன்னும் வரல. அப்ப பாருங்க நம்ம எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலையில் ஒரு காலத்தில் இருந்தோம். ஆனா இயேசுவுடைய ரத்தத்தினால் அந்த சிலுவை மரணத்தினால் நம்ம எங்க கொண்டு போய் வச்சுட்டாரு? ராஜாவா கொண்டு போய் வச்சிருக்காரு. அரச குருத்துவ திருக்கூட்டம். யூ ஆர் ஸ்பெஷல் பீப்புள். அந்த ரோமர் 11வது அதிகாரம், இதெல்லாம் ரோமை நம்ம படிச்சோம், அப்ப நம்ம கவனிச்சுக்கணும் தெரியல. சில பேர் எப்படி எடுத்துக்கிட்டான்னு தெரியல, ஒதுக்கிட்டீங்கன்னு தெரியல. இந்த தியானத்துக்கு முன்னுரையாக தாங்க நம்ம அதெல்லாம் படிச்சோம், தியானிச்சோம். ரோமர் 11வது அதிகாரத்துல பவுலடிகளார் இன்னும் சில காரியங்களை சொல்லுவார். நல்லா அந்த அதிகாரத்தை படிச்சீங்கன்னா இடையில நடுவுல வரும்.
நம்ம காட்டு ஒலிவ மரம், நம்ம ஒரிஜினல் ஒலிவ மரம் இல்லை, நம்ம காட்டு ஒரிஜினல் நல்ல ஒலிவ மரம் கிடையாது, காட்டு ஒலிவ மரம். ஆனா கடவுள் என்ன செஞ்சாரு, காட்டு ஒலிவ மரமாகிய நம்மை வெட்டி எடுத்து இந்த நல்ல ஒலிவ மரத்தோட ஒட்டு போட்டாராம். இப்படி யாரும் செய்ய மாட்டாங்க, எல்லாம் நல்லதோட இன்னும் நல்லதான் கொண்டு ஒட்டு போடுவாங்க. ஆனா நம்ம காட்டு ஒலிவ மரமாகிய நம்மை கொண்டு நம்ம ஒட்டு போட வச்சாரு. எவ்வளவு கடவுள் எப்படி எல்லாம் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்காரு பாருங்க. எந்த நிலையில் கடவுள் கொண்டு இருக்காரு. அந்த இயேசுடைய ரத்தம் பழைய ஏற்பாட்டுல கடவுள் எப்பவுமே சீனாய் மேல தான் இருப்பாரு, அங்கேதான் பேசுவாரு, யாரும் பக்கத்துல வரக்கூடாது. யாராவது பக்கத்துல வந்தாங்கன்னா எரிஞ்சு சாம்பலாயிருவாங்க. கடவுள் பக்கத்துல யாரும் வரக்கூடாது. முறையா மோசே விடுதலை பயணம் 24வது அதிகாரம் 8வது வசனம், விடுதலை பயணம் 24வது அதிகாரம் 8வது வசனம். அந்த சில மிருகங்களுடைய ரத்தத்தை சிறிதெடுத்து கடவுள் சொன்ன மாதிரி செய்வாரு. அந்த ரத்தம் எல்லாம் இயேசுவோட ரத்தத்தோட ஒரு நிழல் அடையாளம். மிருகத்தோட ரத்தத்தை, ஆடு மாடு ரத்தத்தை சிறிது எடுத்து முறையா இஸ்ராயல் மக்கள் மேல தெளிப்பாரு. முறையா இஸ்ராயல் மக்கள் மேல அந்த ரத்தத்தை எடுத்து தெளிப்பாரு. அந்த தெளிச்ச உடனே பாருங்க, அடுத்த அதிகாரம் 25வது அதிகாரம் 8வது வசனம். ரத்தம் தெளிக்கிறது 24வது அதிகாரம் 8வது வசனம். ரத்தம் தெளிச்ச பிறகு 25வது அதிகாரம் 8வது வசனத்துல கடவுள் மோசே பார்த்து சொல்லுவாரு, இம்மிடியட்லி, மோசே, இந்த மக்கள் மத்தியில் நான் தங்க ஒரு தூயகம் அமைக்க வேண்டும். முறை அந்த சீனாய் மலையிலிருந்து இறங்கி இந்த ஹிஸ்டரி ஆஃப் மேன்கைண்ட், மனித கூட வரலாற்றிலேயே முறை நடந்தது. கடவுள் மக்கள் மத்தியில் தங்க வராரு. அந்த ரத்தம் தெளிச்சோன்னு, மோசே, நான் இஸ்ராயல் மக்களுடைய மத்தியில் தங்க எனக்கு ஒரு கூடாரம் அமைக்க வேண்டும். எப்ப ரத்தம் தெளிச்சோன்னு. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம் மீது தெளிக்கப்பட்ட போது, அவருடைய ரத்தம் நம் மீது விழுந்த பொழுது, அந்த கடவுள் நம்ம மத்தியில் இல்ல, உள்ளே வந்துட்டாரு, உள்ளே வந்துட்டாரு. ஏங்க நம்ம சோர்ந்து போகணும், ஏங்க நம்ம தளர்ந்து போகணும், ஏங்க நம்ம மெஷினா வாழணும், எவ்வளவு உற்சாகமாக மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழலாம், எங்க கொண்டு போய் வச்சுட்டாரு. எனக்குள்ள இருப்பவர் வெளியே இருப்பவரை விட பெரியவருங்க. ஏங்க சூழ்நிலையை நாம பாதிக்கப்படணும். வெளியே நிறைய நமக்கு முடியாத சூழ்நிலைகள், எதிராக இருக்க சூழ்நிலைகள் நிறைய இருக்கும், சர்க்கம்ஸ்டன்ஸ். வெளியெல்லாம் உள்ள இருக்கிற பெரியவருங்க. எந்த சூழ்நிலையும் சந்திக்கக்கூடிய சக்தி உள்ளவர் உள்ள இருக்காரு. எதன் மீதும் வெற்றி கொள்ள வல்லமை உள்ளவர் உள்ள இருக்காரு. அவர் வானத்தையும் பூமியும் படைத்த கடவுள், வல்லமை உள்ள கடவுள். அவர் எந்த சூழ்நிலையும் அவர் கால் கீழே. அவர் எனக்குள்ள இருக்கும்போது இனி நான் ஏன் பயப்படணும், நான் ஏன் மெஷினா நடக்கணும். நடக்கும்போது, ரோட்ல நடக்கும்போது கூட உற்சாகமா தைரியமா நடப்பாங்க. வண்டியில போகும்போது மத்தவங்கள்ட்ட பேசும்போது, நான் கடவுளுடைய மகனுங்க, கடவுள் எனக்குள்ள இருக்காரு. இது நம்ம சாட்சியா சொல்லணும், சாட்சியா வாழ்க்கை மூலமா காட்டணும். எனக்குள்ள, உங்களுக்குள்ள என்ன அப்படி கடவுள் எனக்குள்ள இருக்காருப்பா, எங்களுக்குள்ள இருக்காருப்பா. அன்பானவர்களே, தூய ஆவியாண்ட ஜெபிப்போம். முதல் நன்றி சொல்லுவோம். தூய ஆவியானவர் எங்களை எங்கிருந்து எவ்வளவு மோசமான நிலையிலிருந்து எங்களை கொண்டு வந்த இயேசு ரத்தத்தால் கழுவி எங்களை உயர்ந்த நிலை கொண்டு வந்தீங்களே, நன்றி 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 தூய ஆவியானவரே. இந்த செய்தியை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள, இன்னும் ஆழமாக நாங்கள் புரிந்து கொள்ளவும், இதன் வழியாக நாங்கள் கடவுளுக்கு, இயேசுவுக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருக்கவும், அதே நேரத்துல அந்த நிலையை, பழைய நிலைமை நினைக்கும் போது தாழ்ச்சியோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே என்று நம்ம உறக்கத்தோடு ஜெபிக்கும் போது இப்பொழுதே நம்ம ஜெபத்தை கேட்பாரு. அதுக்காக தான் காத்துட்டு இருக்காரு. ஏன் இப்ப கேட்கிறாரு? ஒரே காரணம், ஏனெனில் இதுவே தகுந்த காலம்.